வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொளியில் நம்முடன் கலந்து கொண்டிருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க. எப்படி நேற்- இருக்கிறீங்க? நேற்று தேர்தல் கமிஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைத்ததாக வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு அறிவிக்கை கொடுத்திருந்தாரு. ம். முழுமையான அங்கீகாரம் இதில் கிடைத்து விட்டதா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த அவ்வளவு பெரிய ஆவணத்தை பார்த்த பிறகும் உங்களுக்கு நம்பிக்கைகள் இல்லையா? இல்ல, பொதுவா அந்த அருள் வந்து எம்எல்ஏ அருள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல வந்து இப்போ ஒரு ம். தவறான தகவல்களை பாலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. முழு அன்புமணி என்ன ராமதாஸை தவறுன்னு அங்க அவர் தான் தலைவர் என்று நிரூபிக்கணும். எங்கும் குறிப்பிடவில்லைன்னு அவர் சொல்றாரு. ஆமா. தலைவருங்கிறது த பிரசிடென்ட் போட்டு வந்திருக்குது. ம், த பிரசிடென்ட் போட்டு டி நகர் முகவரிக்கு வந்திருக்குது. இல்லைங்களா? இப்ப நீங்க அ- ஐயா பேர்ல நீங்க கடிதம் கொடுத்திருந்தா அது பணைய அங்க வந்திருக்கணும் உங்களுக்கு. ம், ம், நீங்க நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தி அது பொதுக்குழு என்று சொல்லி ம், ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பினதா சொல்றீங்க. ம், நீங்க போட்டிருந்த முகவரியில தான் அந்த கடிதம் அனுப்பிச்சிருப்பீங்க. ம், நீங்க இந்த நாங்க மாத்திட்டாங்க வச்சுட்டாங்க அந்த கதையெல்லாம் விடுங்க. நீங்க இப்போ ஒரு கடிதம் கொடுத்துருக்கீங்க தானே? ம், நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க, அத பொதுக்குழுன்னு சொன்னீங்க. அந்த பொதுக்குழுன்னு சொல்லிட்டு அதுக்கானதை நாங்க தேர்தல் ஆணையத்துல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ம். அப்போ உங்களுக்கு கடிதம் வந்திருந்தால் இந்த கடிதம் எங்களுக்கு வர வேண்டிய கடிதம் அப்படின்னு நீங்க பேசிக்கிறீங்க. எங்களுக்கும் உங்களுக்கு கடிதம் கடிதம் வரும்னு சொல்றாரு. வந்திருந்தால் அவர் நீங்க எங்களுக்கும் கொடுத்த கடிதம் வரும்னு சொல்றாரு. முகவரியில தான் வந்திருக்கணும். ம், நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்கல்ல தேர்தல் ஆணையத்துக்கு. ம், நீங்க பழசெல்லாம் விட்டுருங்க. இப்போ குடுத்திருக்கீங்கல்ல. ம், அதுல நீங்க ஒரு முகவரி கொடுத்திருப்பீங்கல்ல. அப்ப நீங்க வந்து ஐயா தலைவர் அப்படின்னு நீங்க இத சொல்றதா இருந்தா, இந்த ம், பிரசிடென்ட் போட்டு அந்த முகவரிக்கு தானே வந்திருக்கணும். ம், இது நாங்க 9ஆம் தேதி போடப்பட்ட பொதுக்குழுவில் ம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதுல ஒரு மிக முக்கியமான தீர்மானம். அடுத்த ஆகஸ்ட் 26 வரைக்கும் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களை தொடர்வார்கள் என்பது ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அங்க அனுப்பப்பட்டது. அதற்கான வார்த்தை அந்த கடிதத்துல இருக்கா இல்லையா? ம். அப்ப இந்த கடிதம் வந்திருக்கிறது எங்களுக்கு தானே. இந்த பொதுக்குழுவோட இல்ல, தீர்மானம் போட்டு நாங்க அனுப்புறோம். அவங்க ஒன்று ம். குறிப்பிடுறாங்க. இந்த அலுவலக முகவரியை இவங்க மாற்றம் செஞ்சு கொடுத்ததுனால அங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து பழைய தேதியில மாத்திட்டாங்க, திருத்திட்டாங்கன்னு ம், நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க பழசெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நீங்க தேர்தல் ஆணையத்துல ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்கல்ல. ம், நீங்க நீங்க ஒரு கூட்டம் போடுறீங்க, அத பொதுக்குழுன்னு சொல்றீங்க. அந்த கூட்டத்துக்கான ஒரு கடித தீர்மானத்தை அங்க அனுப்புறீங்க. அந்த கடிதத்துல நீங்க முகவரி கொடுத்திருப்பீங்க தானே. ம், அதே போல நாங்க பொதுக்குழுவை 9ஆம் தேதி கூட்டுறோம். ம், அந்த பொதுக்குழுல நாங்க வைக்கிற மிக முக்கியமான தீர்மானம். இந்த தீர்மானம் அவங்க போடல. ம், சரிங்களா? ஆகஸ்ட் 1 26ஆம் தேதி வரைக்கும் ம், 26வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த நிர்வாக அங்கத்தினர்களே தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ம், இந்த இது சரி, இதை நாங்க ஒத்துக்கொள்கிறோம். இது அக்செப்டட்ங்கிற இதுல வார்த்தைகளோட தான் இந்த கடிதம் வந்திருக்கு தாங்கி. ம். அப்ப இந்த கடிதம் எப்படி அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல முடியும்? இல்ல, இந்த தலைவர் பதவி அப்படிங்கிறதையே செயல் தலைவராக ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அதன் 2 3 மாதங்கள் அதோட சேர்ந்து கடந்தாங்க. அப்ப திடீர்னு இவர்களா எப்படி தலைவர் ஆக முடியும்? செயல் தலைவர்ன்ற பதவி மட்டும்தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கேட்கிறேன். ஒரு 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 ஜனநாயக அடிப்படையிலான ஒரு இயக்கத்தில் நீங்க ஒருத்தரை வந்து பொறுப்பு மாத்துறீங்க. அதுவும் முக்கியமான தலைவர் பொறுப்பை நீங்க மாத்தணும்னு முடிவு பண்ணினா, நீங்க எப்படி ஒரு மீடியாவை கூப்பிட்டு அறிக்கை கொடுத்து எப்படி அதை செய்ய முடியும்? அப்பயே நீங்க நீங்க எதிர்க்கல, அதுக்கான அப்பெல்லாம் யாருமே எதிர்க்கலையே. சட்டதிட்டங்கள் ஒண்ணு இருக்குல்ல. அது ம், வந்து பின்னர் தானே நிறைவேற்றப்படும். பின்னர் தானே நாங்க நிறைவேற்றப்படுறதா சொல்லப்படுகிறது. நிறைவேற்றப்பட்டதா சொல்லப்படுகிறது. நீங்க வந்து முதல் இதே வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ஐயா வந்து ஊடகங்கள் வழியாக தான் சொல்றாரு. ம். அந்த ஊடகங்கள் வழியாக சொல்வது எப்படி ஒரு இயக்கத்தை, அதுவும் ஜனநாயக வடிவத்திலான ஒரு இயக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தும்? அதாவது கேள்வி நீ இருக்குல்ல. இல்ல இல்ல, நீங்க ம். சொல்றது அந்த ஊடகங்கள் வழியா அவர் சொன்னார் இல்லையா? சொன்னது அதாவது நீங்க செயல் தலைவராக ஊடகங்களை சந்தித்து மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டாரு, அது தவறுன்னு சொல்றீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்து சேர்ந்தே பயணிச்சீங்க இல்லையா? ஒரு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஒரு முழுமையான மோதலுக்கு முன்பாக அந்த மேடையில வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை முகுந்தன் அவர்களை நியமித்ததுல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா? அது வரைக்கும் அது செயல் தலைவர்ன்ற பட்டம் ம். இருந்தது. அப்பயே நீ எதிர்க்கலன்னு இல்ல கேக்குறாங்க. இல்ல அப்ப முகுந்தனை அறிவிச்ச போது செயல் தலைவர் இல்ல. அப்ப தலைவரா தானே இருக்கிறாரு. நீங்க அதுக்கப்புறம் தானே. அது வந்து டிசம்பர் மாத அதுக்கப்புறம் பொதுக்குழு. பயணிச்சீங்களே இப்ப சேர்ந்து. டிசம்பர் மாத பொதுக்குழு. ம், அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் சித்திரை முழு நிலவு மாநாடு வருகிறது. ம், அப்போ எல்லாம் வந்து நான் ஒரு நாளும்
பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அப்படிங்கறதுல இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாறியதா நாங்க யாருமே சொல்லலையே. ம். அந்த 10ஆம் தேதி ஐயா அறிக்கை ஊடகங்களை கூப்பிட்டு சொல்றார், அடுத்த 3 நாட்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கிறார். அதை மாற்றுவதற்கான யாருக்கும் அதுக்கான இது இல்ல, பொதுக்குழு தான் அதை தீர்மானிக்க முடியும், அதனால் தலைவர்களாக தொடர்கிறேன் என்று அதுல சொல்றாரு தானே. இல்ல நீங்க அதோடதான் அந்த பயணங்கள் தொடருது. அது ம். அந்த தலைவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற முறை அந்த கே அந்த நிலைப்பாட்டோடுதான் சித்திரை முழு நிலவு மாநாடும் நடத்தப்படுகிறது. இல்ல தலைவராக அதற்கான இருந்துதான் பொறுப்பை நடத்துறாரு. சித்திரை முடிநிலவு மாநாடு நடத்தக்கூடிய பொறுப்பை அன்புமணி அவர்களுக்கு ஐயா அவர்கள் வழங்கினார் இல்லையா? இவ்வளவு நெருக்கமாக இருந்தது, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மூல காரணம் என்ன? நான் என்ன கேக்குறேன், ஊடகங்களுக்கு இந்த உள்கட்சி பிரச்சனைகளை இவ்வளவு டீட்டெயில்டா நாங்க ஏன் பேசணும்? உங்களுக்கு நேத்து கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் வழியா நான் சொல்லலாம். இதுக்கான மூல காரணம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி. நான் ஒரு பர- சாமானிய தொண்டனாவோ சரி, அல்ல பரவாயில்ல. கட்சி இல்ல எனக்கு வழங்கி இருக்கிற பரவாயில்ல. ஆனா பொறுப்பின் நீங்க வழியாகவோ பொறுப்பின் வழியாகவோ மக்களை நோக்கி நகல்றதுக்கு எனக்கு ஒரு உறுதித்தன்மை கிடைக்கணும் அப்படிங்கறது அடிப்படையில தான் கட்சியோட நிலைப்பாடு குறித்து உங்ககிட்ட விரிவா பேசுறோம். இல்ல இந்த சரிங்களா? இந்த அதை குழப்பங்கள் தாண்டி முழுமையாக தீர்ந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், எந்த எந்த நாடுமே ஒரு குழப்பம் ஒரு சின்ன சலசலப்பு வரும்னா அது முழுமையாக தீராது. ஏதோ எல்லாருக்குள்ளயும் ஒரு மனக்குமுறலோ மனக்கசப்போ ஏதோ ஒண்ணு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ம். அது காலம்தான் தீர்மானிக்கும். இல்ல அவரவர்களே உணர்ந்து அதிலிருந்து வெளியே வந்தால் தான் அது சரியாகும். இது நீங்க ஒரு ஒரு மனிதனுடைய ஈகோ எப்படி செயல்படும்னு நம்ம தெரிஞ்சவங்க பேசுற வார்த்தை. ஆனால் நான் பேச வேண்டியது இன்றைக்கு கட்சியோட நிலைப்பாடு இல்ல. 40 ஆண்டு காலம் ஐயா உருவாக்கிய வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தை யார் கட்டி காப்பாத்து இன்னைக்கு தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நோக்கி நகற்றணும் இல்ல. அதற்கான பொறுப்பை இல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அதான் 46 ஆண்டு காலம் கட்சியை வளர்த்தெடுத்த ஒருவரால ஐயா அவர்களால தொடர்ந்து இந்த இடத்துல பயணிக்க முடியாதா? இப்ப யாரும் அவர் தொடர்ந்து பயணிக்கல வேண்டாம்னு சொல்லல. ம். ஆனா அவர் அவர் கை காமித்த தலைவர் அப்படிங்கிறவரை நீக்குவதற்கான காரணங்களை சும்மா ஒரு மீடியால ஒரு நாள் ம். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குற்றச்சாட்டுகளா வைக்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, குடும்ப விஷயங்களை நாங்க கவனம் எடுக்க முடியாது. நான் கட்சியோட தொண்டனா மட்டும்தான் ம். பேச முடியும். தந்தை மகன் உறவு தாண்டி நான் நிறுவனர் தலைவர் இந்த இந்த உறவு நிலைகள், இந்த அதிகார படிநிலைகள் எப்படி செயல்படுங்கிறத மட்டும்தான் நான் பேசுவதற்கு கண்டிப்பா எனக்கு உரிமையும் ஒரு கொஞ்சம் கடமையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பா. இல்ல அந்த வகையில ஒரு கட்சியோட அந்த வகையில ம். இந்த இயக்கம் ஐயா இனிமே நடத்த முடியாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா ம். ஐயா மட்டும் போதுமானது இல்லை என்று சொல்றேன். இன்னைக்கு ம். ஐயா வளர்த்த விஷயத்தை நீங்க தலைவர்கிட்ட எந்த குறை நீங்க குறைகள் இவங்க சொல்றதெல்லாம் சும்மா சப்பக்கட்டா சொல்ற விஷயங்களா இருந்துட்டு போகுது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஈகோ சார்ந்த விஷயங்களா இருக்குது. ம். தலைவரா ஒருத்தர் பொறுப்பேற்ற பிறகு முடிவெடுக்க வேண்டிய அதிகாரங்கள் அவருக்கு அது உரிமை இருக்கா இல்லையா? ம். இப்ப ஜி.கே. மணி அவர் இருந்தார். ம். அவர் இருந்த வரைக்கும் அவர் ஐயா சொன்னது சரின்னு சொல்லிட்டே இருப்பாரே ஒழிய அவருக்கான முடிவுகள் அவர் எடுக்க மாட்டார். அது அவருடைய பாணி. ஆனா தலைவர் அவர்கள் தனக்கான முடிவை, தன் இயக்கத்துக்கான முடிவை எடுக்கிறார். ம். பாமக 2.0 அப்படின்னு போட்டு அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார். அடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சி செய்துட்டு இருக்கிறது போல இருக்கவே கூடாது. இது அறிவியல் பூர்வமாகவும் புதுசாவும் இருக்கணும், போலித்தனம் இல்லாம இருக்கணுங்கிறத நிறைய கையில் எடுத்து நகர்த்திட்டு போறார். அப்போ இங்க யாருக்கோ அங்க எங்க சிக்கல் வருது, தன்னுடைய இருப்பு போயிரும்னு பயம் வருது. இதுல தலைவர் அவர்களை காலி பண்ண ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பதட்டம் இப்ப இருக்கிற கட்சி பாட்டாளி சொந்தங்களுக்கு பதட்டம் இருக்குது. ம். தலைவரை காலி பண்ண விட மாட்டோம். எங்களுக்கு ஐயா வேண்டான்னு யார் சொல்ல? ஐயா வேணும். இல்ல ஐயா தான் இந்த அவரோட கட்சியோட அவர் மூத்த இல்ல முன்னோடி. ஐயா அவர் நடத்திட்டு அவர்களுடன் இருக்கிறார். இருப்பவர்கள் குழப்பம் உண்டு பண்ணுகிறார்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, அதுல மாற்று கருத்தே இல்ல. ம். நான் அதை தெளிவா சொல்லுவேன். அது இன்றைக்கு இல்ல, நான் தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்க ரொம்ப நெருக்கமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொன்னு சொல்ல போனா உளவியல் ரீதியா ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்காங்கிறதையும் நான் உணரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன். அதனால அது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். தலைவராக இவர் பொறுப்பேற்ற பிறகு அந்த இப்ப ஐயா அறிவிக்கிறதுக்கு இந்த 3 ஆண்டுகள், இந்த 3 ஆண்டுகளும் ஜி.கே. மணி இருந்த வரைக்கும் ஜி.கே. மணி தான் நியமன கடிதம் கொடுத்தார். ம். ஆனா தலைவர் வந்த பிறகு தலைவரை நியமன கடிதம் கொடுக்க ஏன் அந்த அனுமதிக்கப்படாமல் இருந்தது?
இந்த மிக முக்கியமான கேள்வி இருக்குல்ல. அப்ப ம், ம், தலைவர் பொறுப்புக்கான அந்த கடமைகளை அவர் இப்போ செய்யலாம்னு சொல்றவங்க, அப்ப அவரை செய்ய விடாம யார் தடுத்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் ம், வந்து தன் தந்தை, தன்னோட கட்சியோட மூத்த நிறுவனர், அவருக்கான அவர் வயோதிகத்துல கூட கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட கூடாது, எதையும் விட்டுட்டோம்னு கவலைப்படக்கூடாதுங்கிறத நோக்கி நகர்த்துறார். இப்ப வரைக்கும் ஒரு எங்கேயும் மீடியால வாய் திறந்தே பேசல. ம், ம், காரணம், எந்த இடத்திலிருந்தும் சின்ன நெருடல் கூட தன் தந்தையோடு அல்லது கட்சியின் நிறுவனரோடு தனக்கு வந்துவிடக் கூடாது, அவரை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடக்கூடாதுன்னு அவ்வளவு கவனமா பயணிக்கிறார். அதை தாண்டியும் மக்கள் பணிய வலுவா எடுத்துட்டு போறார். இது இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள், இதை சார்ந்த அரசியல்கள் பாருங்க. கிருஷ்ணகிரியில கூட்டம் போடுறாங்க. ம், அது பொதுக்குழு, பொதுக்கூட்டம் இல்ல. அதுல வடக்கு இந்தியர்களை கூட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது ஐயா கிட்ட யார் சொல்றாங்க? ம், அப்ப இந்த தகவல் ஏன் ஐயாவுக்கு போய் மிந்தி வந்து ஐயாவிட்ட சுத்தி அவ்வளவு நல்ல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் இருந்தார்கள். இசைக்கு படையாச்சி, பாவேந்த நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் வந்து வெளியவே அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க ம், இப்ப நாங்கெல்லாம் மீடியா போறவங்க மீடியாவுக்கே வரமாட்டாங்க. ஆனா உண்மையா ஐயாட்ட தகவல் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ வந்து தலைவர் மோசமானவர் அப்படிங்கிற தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கௌரவ தலைவர் ஏன் மெனக்கிடுறாருங்கிறது எங்களுக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ம். அவர் கொண்டு போய் சேர்க்கிற தகவல் பூரா இவருக்கு எதிரான விஷயங்களாக கொண்டு போயிருக்க பாருங்க. அவர் தலைவர் இல்லாம போறாருங்கிறத அவர் மிக மகிழ்ச்சியோடு எதிர்கொள்றாரு. இல்ல அவரே இல்ல நீங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல நீங்க ஐயா சொல்றீங்க கிட்ட உட்காந்து இல்ல நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. ஜி.கே. மணி அவர்கள் வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் என்ன சொல்றதுன்னா 2 பேரும் ஒன்றாகணும் தான் நாங்க விரும்புறோம், அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொன்னா நல்லதாக மட்டும் இருக்கும்னே போதாது இல்லைங்க. சொல்றாரு. சொன்னா ம், மட்டும் போதுமா? ம், இல்ல, நீங்க மீடியாவுக்கு சொன்னா மட்டும் போதுமா? ஐயா கிட்ட என்ன தகவல் தலைவரை பத்தி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்க உட்காந்துட்டு அப்படிங்கறது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல. ம், ஊடகங்களுக்கு இன்றைக்கு தெரியாத எந்த விஷயங்களும் இல்ல. அதிகாரம், பதவி, பணம், இது எல்லாம் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு பெரும் அமைப்பாக அரசியல் இயக்கம் இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ம், ம், அந்த மறுக்க முடியாத உண்மை எந்த இடத்துல புனிதப்படுதுன்னா, அது மக்கள் பணியில தன்னை எவ்வளவு தூரம் இயக்க வச்சுக்கிடுதோ அந்த இடத்துலதான் புனிதப்படுது. ம், அந்த இடத்தை நோக்கிதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும், என்ன நீங்க நிற்கிறாலும், நாங்க வந்து நீங்க அந்த தலைவர்ங்கிற வார்த்தை அவர் எதுக்கு தூக்கிக்கிறாரு? எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறக்காகத்தான். ம், தொண்டனாக கழுக்குல இறங்கி போய் நிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்பயும் எங்க கிட்ட ஒவ்வொருத்தையும் நீங்க பொதுக்கூட்டம் பெரிய இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்ல, ஜனங்களோட நிக்கிறதுக்கான அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம முகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள், ம், அதுக்கு நான் வாரேன், அடி இடத்துல நான் வந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்றாரு. இது ஏன் நிறுவனர் அவர்களுக்கு போய் சேரவில்லை? ம், அது ஏன் ஊடகங்கள் வர்றது செய்திகள் கூட அவருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை? திண்டிவனத்துல ஒரு பெரும் நடைபயணத்துல பிரபாண்டமான கூட்டம் நடக்கப்படுறத கூட வெறும் இவ்வளவு லட்ச செலவு அது இப்படியாக யார் போயிட்டு போய் அங்க காதுல ம். சொல்றாங்க? இந்த கேள்விகளுக்கு அவர் அங்க அவரை சுத்தி இருப்பவர்கள் நம்ம பதில் சொல்லணும். அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, ஐயாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சுத்தி இருக்கிறவங்க அழகா செய்திருக்கலாம், அழகா செய்திருக்கலாம் தலைவர் அவர்களையும் ஒண்ணா ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறதுக்கு. ம். ஏன்னா அவர் செய்திருக்கிற விஷயங்களை நீங்க எப்படி பிளஸ்ஸா சொல்றீங்க இல்ல மைனஸா சொல்றீங்க? இங்க ஒண்ணும் மைனஸ் இல்ல, ஆனா உங்களால மைனஸா சொல்லிட்டு போக முடியுது. இல்ல கண்டிப்பா. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதாவது ஒரு தேர்தல் பேட்டி நேரத்துல முழுக்க தேர்தல் உட்கட்சி விஷயங்களா நெருங்கக்கூடிய நேரத்துல பேசணும்னு அவசியம் இல்ல. ம். இல்ல, ம் இல்ல. தேர்தல் நெருங்கக்கூடிய சொல்லுங்க. நேரத்துல, ஒரு வட மாவட்டங்கள்ல ஒரு பலமான ஒரு கட்சியாக, எல்லா கூட்டணியும் நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இவர் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது, தேர்தல் களத்துல பாதிப்பு ஏற்படுத்தாதா? நான் திரும்பியும் சொல்றேன், வெளியில இருந்து ஊடகங்கள் தினந்தோறும் பேட்டியும், அதனாலதான் நான் பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப அச்சப்படுறேன். ஒரு காலத்துல இப்ப நாங்க தென்பகுதியில இருக்க எங்களை எல்லாம் பேட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வருத்தப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நீங்க பேட்டி எடுத்தாலே ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறதுக்கு தான் பாக்குறீங்க. ஆனா உண்மையில கட்சி தொண்டனை பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து இறங்கிட்டாரா, நான் பின்னாடி ஓடுறதுக்கு தயாரா இருக்கிறேன், எல்லாரும் வந்துட்டான். ம். அதுவும் இந்த பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சி 9ஆம் தேதி பொதுக்குழு போட்ட பிறகு ம். நிறைய பேர் வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. 25 இந்த இந்த 25 எந்த மாசம் போன மாதம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை வெளியே வந்த உடனே ஒவ்வொருத்தரும் கட்சியின்
எங்க வேற யார் சுமந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் கையில தான் அது இருக்கு அப்படின்னு பின்னாடி வர தொடங்கிட்டாங்க. எங்களுக்கு அதனால ம், இதெல்லாம் தேர்தலை பாதிக்கும். இதெல்லாம் இல்லை எங்களுக்கு. என்ன நீங்க தேர்தலை எது பாதிக்கும் தெரியுமா? நாங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் கடைசியில பாமக 7 தொகுதியில நிக்குதா, அந்த ம், 7 தொகுதியை மட்டும் கட்ட கட்டி காலி பண்ணுவான் பாருங்க திமுக. அவன் அவன் ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்ய மாட்டான். அவனா பாமக தோக்கணும். அதுவும் ஒரு முறை தலைவர் ஐயா அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ம், திமுக என்ன பாடுபட்டுனாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வீழ்த்த பார்க்கும் திலகமாமா கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அது என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு நான் நம்புறேன். மறைமுகமா வேலை செய்வாங்க, பிக்சருக்கே வரமாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பதட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை திமுக கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது மட்டும் தானே ஒழிய, இந்த நீங்க நினைக்கிற எந்த உட்கட்சி விஷயங்களும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதை ம், தலைவர் பார்த்துக் கொள்வார். அதன் மூலாதாரம் என்ன, முன்னோக்கம் என்ன, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. ம், ஐயா அவர்கள் எங்களுடைய எப்போதும் பெருமதிப்புக்குரிய பெருமகனாக இருக்கிறார். நாங்க ஐயா எங்களுக்கு கொடுத்த, நீங்க எதனாலும் விமர்சனம் பண்ணுங்க திலகபாமான்னு அவரு பலமுறை பேசியிருக்கிறார். ம், அந்த அவர் கொடுத்த ஊக்கமும் அவர் கொடுத்த உற்சாகத்துலதான் சில விஷயங்களை ஐயா இது வேண்டாம் அப்படிங்கறத நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். ம், ஆனா இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த இந்த நேரத்துல இது தலைவர் கையில எடுத்து கடந்து போறது சரியா இருக்கும் ம். அப்படிங்கிற அடிப்படையில நாங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்தடுத்த மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்க இன்னொரு ஒரு சில மாதங்களில் பார்ப்பீர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்போ தமிழகத்தின் எல்லா திசைகளில் இருக்கிறார். ம், பாட்டாளி சொந்தங்கள்ங்கிற நீங்க நீங்க நினைக்கிறீங்க பாமகனா வன்னியர்கள் மட்டும்னு. ம். அதை தாண்டி அத்தனை சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு நபராக மாறுவார். அதற்கான எல்லா யுக்திகளும் நடந்து கொண்டிருக்கும். மிக்க நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வோம், இது போன்ற பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி.